எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஆதியாகமம் 41 அதிகாரம் 54வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. சகல தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று, எகிப்தின் தேசத்தில் கர்த்தர் ஆகாரத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், ஒரு புறம் வறுமைகள், ஒரு பக்கம் எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறிட்டுருக்கு பிரதர். விரும்பினதை ஆசைப்பட்டு சாப்பிட முடியல, ஒரு நாள் இருக்கிற ரேட் மாதிரி இன்னொரு நாள் ரேட் இருக்கிறது இல்லை என்று சொல்லி பல குழப்பங்கள். சொற்ப வருமானத்தை வைத்து எப்படி சமாளிக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, தேவைகளுக்கு நடுவே நான் எப்படி வாழ்வேன், எப்படி இருப்பேன் எனக்கு தெரியல, இருக்கிற வருமானத்தை வச்சு எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன் தெரியல என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, சகல தேசத்திலும் பஞ்சம் இருந்தது, ஆனால் எகிப்தில் கர்த்தர் ஆகாரத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் போராட்டங்கள் இருந்தாலும் உனக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் அதை நிச்சயம் கொடுத்து வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உனக்கு என்ன வேண்டுமோ, நீ என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாயோ, உனக்கு என்ன ஆகாரம் வேண்டுமோ அதை கர்த்தர் உன்னை தேடி உன் கரத்திலே கொண்டு வந்து கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு எலியாவை போஷித்தவர், அன்றைக்கு சாரபத் விதவையை போஷித்தவர் எப்படி ஐயா உங்களை கைவிடுவார், எப்படி உங்களை ஏமாற்றுவார், எப்படி உங்களை மறந்து போவார்? உங்களுக்கு ஆகாரம் உண்டாகும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வறுமையின் காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். உன் வீட்டில் இருக்கிற எல்லா கூக்குரலின் சத்தம் மாறும். உன் வீட்டில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீரின் சூழ்நிலைகளை அவர் மாற்றி உன் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். கர்த்தர் யாருக்கு ஆகாரம் கொடுப்பார்? கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆகாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 111வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமக்கு பயந்தவர்களுக்கு. நன்றாய் கவனியுங்கள். ஆகாரம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய கரத்தில் நாம் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வ பயம் மிக மிக அவசியம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் தெய்வ பயம் தேவை. இன்றைக்கு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ உலகத்தில் தெய்வ பயம் விலகி கொண்டிருக்கிறது. சபைகளில் விலகி இருக்கிறது, குடும்பங்களில் விலகி போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தவர்கள் இன்றைக்கு ஜெபிப்பது கிடையாது. தேவன் என்று சொன்னாலே ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்த சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கு ஏனோ தானோ என்று கிறிஸ்தவத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆகாரத்தினால் நீ திருப்தியாக வேண்டுமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தெய்வ பயம் உனக்கு மிக மிக அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த பயம் இருக்கும் பொழுது உன் வீட்டில் ஆகாரம் ஒரு நாளும் குறைந்து போவதே இல்லை. உன் வீட்டில் அப்பத்தினால் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். உன் பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதே இல்லை. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வறுமையில் யார் யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய வறுமையின் சூழ்நிலைகளை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக, துக்கத்தை மாற்றுவீராக, அவமானத்தை மாற்றுவீராக ராஜா. இன்றைக்கு ஆகாரத்தினால் திருப்தியாய் நடத்துவீராக ராஜா. எல்லா குறைவுகளும் நீங்கட்டும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த நாள் முழுசும் நீர் ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.